ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தர்ஷி. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இறால் வச்சு டேஸ்டியான ஃபுட் ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இறால் இதுக்கு சொல்கிறது வந்து ஷ்ரிம்ப் கேக்குன்னு சொல்கிறது. இந்த ஃபுட்டுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. கண்ணி மிக்கிற நேரத்தில் செஞ்சு முடிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக செய்யலாம். இது சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த இறால் கேக் செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. மஞ்சள் கரு வெள்ளைக்கரு ரெண்டையுமே ஒன்றா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக எங்களுக்கு தேவைப்படுறது வந்து 1/2 கப் மொசரெல்லா சீஸ். 1/2 கப் மொசரெல்லா சீஸ். உங்களோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து சீஸையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/4 கப் மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதையும் இதில் நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு 1/4 கரண்டி பெப்பர் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 கரண்டி அளவு போதும். சின்னவங்க சாப்பிட்றதுனால உரைப்பு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து 2 டீஸ்பூன் பார்ஸ்லி லீஃப். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். அடுத்தது வந்து 1/4 கப் மயோனேஸ் சேர்த்துக்கோங்க. மயோனேஸ் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு கண்டிப்பாக மயோனேஸ் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. மயோனேஸ் சேர்த்துட்டு இப்போ வந்து ஆனியன் பவுடர், நாங்கள் ஆனியன் கார்லிக் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்காதனால ஆனியன் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆனியன் பவுடர் ஒரு 1/2 கரண்டி. அடுத்தது வந்து கார்லிக் பவுடர் 1/2 கரண்டி சேருங்க. இது வந்து ஆனியன் கார்லிக் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறத விட இப்படி பவுடராக சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நான் வந்து 2 கப் ஷ்ரிம்ப் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சின்னனா கட் பண்ணிடலுமோ அவ்வளோக்கு சின்னனா கட் பண்ணிக்கோங்க. என்னென்னு சொன்னால், நாங்கள் இதை வந்து ஒரு பேட்டிஸ் மாதிரி, அதாவது ஒரு ரொட்டி மாதிரி தட்டி போட போகிறோம். ஸோ இதை வந்து சின்னனா கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நாங்கள் வந்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், எல்லாத்தையும் வெட்டி எடுங்க. ஓகே, வெட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற மிக்ஸோட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அடுப்பை ஆன் பண்ணுங்கள். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸில் செய்கிறதுன்னு சொன்னால் கேஸை ஆன் பண்ணி அடுப்பு ஹீட் ஆகி வரக்குள்ள நீங்கள் குக் பண்ணுற குக்கிங் பேன், அது வந்து நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா வேணும்னு சொன்னால், அப்போ அது வந்து அடியில் பிடிக்காது, ஒட்டிக்காது. இது வந்து நான்ஸ்டிக் பேன், கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு கொஞ்சம் ஆயில், 1 கரண்டியோ 1/2 கரண்டியோ, அது உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து தண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்கள் வடைக்கு எப்படி கையை நனைச்சி எடுப்பீங்களோ அதே மாதிரிக்கு உங்களோட கைகள் 2ஐயுமே தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு உங்களோட கைகள் 2 உதவியோட, இப்போ வீடியோவில் உங்களுக்கு விளங்கும், நான் தட்டுற மாதிரிக்கு இப்படி சின்னனா தட்டி போடுங்க. அந்த பேனில் எத்தனை போடலுமோ அத்தனை போடுங்க. போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைடு 3 to 4 நிமிஷம் குக் பண்ணுங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வரட்டும். அதே மாதிரி திருப்பி போட்டு மற்ற சைடும் ஒரு 4 நிமிஷம், 3 to 4 நிமிஷத்தில் இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அதே மாதிரி உள்ளுக்கும் அவிஞ்சு வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது மாதிரிக்கா நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இது மாதிரிக்கு எண்ணெயில் பொரிச்செடுங்க. மிகவுமே அருமையான டேஸ்டியான
சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ரெசிபி. நான் இதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துல என்னென்னு சொன்னால், என்னோட குழந்தை இது விரும்பி சாப்பிட்றனால 1.5 வயசு என்ற குழந்தைக்கு சாப்பிட்றனால நான் பச்சை மிளகாய் சேர்த்துல. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து பெரிய ஆக்களாக இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உண்மையிலே ஈஸியான ரெசிபி, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை இதுக்கு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப செஞ்சு முடிச்சிடலாம், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து கெச்சப், டொமேட்டோ கெச்சப் அப்படி இல்லாட்டி மயோனீஸ் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.